இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களையெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் ஒரு சூப்பரான விஷயத்தை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லாமே போயிடுச்சு, கைவிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? யோசிச்சுக்கிட்டே இருக்கோம்ல. முடிஞ்சு போனதை பற்றி நம்ம யோசிச்சு எந்த ஒரு பலனும் இல்லைல்ல. ஒரு வேளை இன்றைக்கு நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டதை போல உணரலாம். வாழ்க்கை எந்த திசையிலும் செல்கின்றது என்று தெரியாமல் திகைக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வாழ்க்கை ஒரே திசையில் போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. அப்படியே காற்று சுழலும் பார்த்தீங்களா? எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல், இப்படி போகிறதா அப்படி போகிறதுன்னு தெரியாமல் சுழண்டுக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் வாழ்க்கைன்றது. நேர்கோட்டில் போயிடுச்சுன்னா பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் போகணுமே, நம்ம ஸ்டெடியாக இருக்கணும்ல. அதுக்கு நம்ம ஸ்டெடியாக இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக நம்ம போகிற பாதை தெளிவாக இருக்குன்னு சொல்லலாம். அங்கு இங்குமா அலமோதுது, இந்த பக்கம் போகலாமா, அந்த பக்கம் போகலாமா, அப்படி போகலாமா, இல்லை இப்படி போகலாமான்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பங்கள் வாழ்க்கைக்குள்ளே. கவலைப்படாதீங்க, நம்மளுடைய வாழ்க்கை கரெக்டாக போகணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டெடியாக இருங்க. நீங்கள் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவாக இருக்கும். ஏன்னா அடுத்தவங்க நம்ம கேட்க போகிறது கிடையாது. நமக்கு தெரியும்ல, நம்ம இத்தனை வருஷம் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம எல்லாமே யோசிச்சிருக்கோம். ஒரு சில பேர் நம்ம டிசிஷன் கேட்டிருப்போம், அவன் நல்ல விஷயம் கொடுத்துருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கரெக்டான ஒரு ஃபோக்கஸோடு நம்ம பயணிக்கின்ற பொழுது எந்த பிரச்சனையும் இல்லைங்க. திடீர்னு ஒரு தருமாற்றம் வந்துடும்ல வாழ்க்கையில். பிரதர், என் வாழ்க்கை சூப்பராக போச்சு பிரதர், இந்த பக்கம் தெரியாமல் நான் இப்படி வந்துட்டேன், அவ்வளோதான் பிரதர், எல்லாமே போயிடுச்சு. உறவுகள் இல்லை, நண்பர்கள் இல்லை, யாருமே இல்லை. ஒரு காலகட்டத்தில் நான் எப்படி தான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி இப்போ போலமோ அவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் போயிடுச்சு பிரதர். காரணம் என்ன அப்படின்னா, தவறான பழக்க வழக்கங்கள், தவறான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி இப்படி வந்ததெல்லாம் என் வாழ்க்கை சுத்தமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்களாம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ போகிற பாதை சூப்பரான பாதை தான். அந்த பாதையில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, கண்ணை கவரக்கூடிய விஷயங்கள் இருக்குது, நம்மளே மயக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அவனோட இலக்கு என்னவா இருக்குது? ஜெயிக்கணும், நான் வாழ்க்கையில் மேலே வரணும் அப்படின்னு உனக்கு ஃபோக்கஸ் ஸ்டெடியாக இருக்கணும். தடுமாற்றம் ஆகிடுச்சு அப்படின்னாலே, பேலன்ஸ் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே விழுந்துட்டோம் அப்படின்னாலே போதுங்க. ஒன்ஸ் விழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா விழுந்துக்கிட்டே இருப்போம். ஸ்டெடியாக நம்ம போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் இல்லை. வாழ்க்கையில் போய் விழலாம், ஆனால் அது விழுந்து திரும்பி அதே ஃபோக்கஸோட ஓடணும்ல. ஐயோ என்னால் முடியலங்க, பயமாக இருக்குங்க, வாழ்க்கை எதை நோக்கி போதுனே தெரிலங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? புலம்பிட்டுருக்கோம். ஆண்டவரே, நான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் சரி, செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் சரி, நீங்கள் என் கூட இருங்க ஆண்டவரே, நான் எவ்வளோ தவறு செஞ்சாலும் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்கப்பா. அப்போ புரியல, எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயம் சொன்னாங்க, அப்போ என் காதில் ஏற்றுக்கல, நான் கேட்கல. ஆனால் இப்போ புரியுதுல்ல, அப்போவே நான் மனம் திருந்தி வாழ்ந்துருந்தா என் வாழ்க்கை மாறி இருக்கும்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எதுவுமே முடியல, இன்னும் நீங்கள் ஆரம்பிக்கல. வாழ்க்கையே நிறைய விஷயங்கள் இருக்குது. வாழ்க்கை நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நீங்கள் முழு மனசோடு செய்கின்ற ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டுமே, கண்டிப்பாக சிறப்பாக இருக்க போதுங்க. நம்ம செய்கிற அந்த உணவு இருக்குது பார்த்தீங்களா, வீட்டில் அம்மாலாம் சமைப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த உணவில் உப்பு இல்லை அப்படின்னா நம்மளால் யாராலையும் சாப்பிட முடியாது, அம்மாவும் இல்லையா? உப்பு எவ்வளோ தேவைன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தேவை. அது நல்ல விஷயங்களாக தான் இருக்கும். நம்ம ருசியாக சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த ருசிக்கு ஏற்ற மசாலா இருக்குது, உப்பு இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அதனால் நம்ம விஷயங்கள், நல்ல விஷயங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், நல்லதே எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இன்றைக்கி உலகம் பார்த்திங்கன்னா வேகமாக போயிட்டுருக்கு. இப்படியே ஓடிட்டு இருந்தால் எப்படா முடிய போகுது நம்ம வாழ்க்கைன்னு தெரியலല്ലോ, இல்லை இப்படியே போயிடுமான்னு சொல்லி சில பல குழப்பங்கள் இருக்குல்லோ. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். எரேமியா மட்டும் தகுதியானவர் இல்லை என்று யாரும் சொல்ல. இன்றைக்கி நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது எரேமியா அது ஃபுல்லாக படித்து பாருங்களேன், அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லியிருப்பாங்களாம். நான் நல்லா பேசுவேன்னா எனக்கே தெரியாதுங்க, என்னோடய வாழ்க்கை எப்படி போகுமானே தெரியாது. ஆனால் திடீர்னு ஆண்டவர் என்னை உயர்த்தினார்ல, நீ சின்ன பையன், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி என் பேசும்போது அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு பிரதர் எனக்கு அப்படின்னு சொல்லும் போது, நீ சின்ன பையனாக இருந்தாலும் நீ பேசுகிற கருத்து எனக்கு பிடிச்சிருக்கல, நீ எங்கே பேசணும் என்ன பேசணுன்றது கரெக்டாக பேசிட்டிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நீ சின்னவன் பெரியவன் அப்படின்றது கிடையவே கிடையாது. தப்புனா தப்பு, கரெக்ட்னா கரெக்டாக போல்டாக பேசிடலாம்ல. ஐயோ கேட்கலாமா வேணாவா, மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு எது தப்பு எது தோணுதோ அது கண்டிப்பாக பேசுகிறீங்க. பேசினா தாங்க இன்றைக்கி நம்ம வெளியில் நம்ம யாருன்றது தெரிய முடியும். இல்லை அமைதியாக விட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், ஏறி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. முழு மனசோட கீழுங்க, நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க போகின்றார்.
செய்வார். ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, தைரியமாக முன்னேறி செல்லுங்கள். உங்களுக்கு முன்பு இருக்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக இல்லாவிட்டாலும் அவற்றை பயன்படுத்துங்கள். இன்னைக்கு நமக்கு வாய்ப்பு வரும்னு சொல்லி காத்துட்டு இருக்கோம்ல. எனக்கு வாய்ப்பு வரும்பா, நான் வீட்லேயே உட்காந்துருக்க போகிறேன். வாய்ப்பு கதவை தட்டி வாடா ராசா, வாடா மகளேன்னு சொல்லி கூட அப்போது கைப்பிடிச்சி இல்லைல்ல. நம்ம தான் முயற்சி பண்ணோம், நம்ம தான் கஷ்டப்படணுமே தவிர எல்லாமே நம்ம இருக்கிற இடத்துல வரணும்னு நினைக்கிறோம்ல. இன்றைக்கி அப்படி தான் ஆகிட்டுருக்குங்க. நம்மளை தேடி தான் உணவுப் பொருள் எல்லாமே வந்துட்டுருக்கு. உட்காந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணிகிட்ருக்கோம் டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. புதிதாக ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும்போது ஆண்டவரிடத்தில் ஜெபிச்சுட்டு, ஆண்டவரே நான் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் நீங்கள் என் கூட வந்து பார்த்துக்கோங்க, கடைசி வரைக்கும் இந்த விஷயம் நல்லபடியாக போகணும்னு சொல்லி ஜெபிக்கணும்ல. கண்டிப்பாக இன்றைக்கி புது வீடு கட்டுறோம், இல்லை புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், சம்திங் ஏதோ பண்ணுறோம் அப்படின்னா முதலாவது ஜெபம். ஆண்டவரத்தை ஜெபிச்சுட்டு பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்குங்க. எந்த ஒரு சிக்கலும் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எந்த இதுவும் இருக்காதுங்க. நீங்கள் பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். பிரேசர் முழு மனசோட நம்புங்க, நிச்சயமான வாழ்க்கை நிலைமை மாறப்போக்கின்றது. அழகான வேத வார்த்தை இன்றைய நாளில், உன் தாய் கருவில் இருக்கும் முன்பே நான் உன்னை அறிந்தேன். பார்த்தீங்களா, எங்கள் மாணவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளோ தெளிவாக இருக்கல. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்பே உன்னை அறிந்தேன். பார்த்தீங்களா, இன்றைக்கி உன் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நீ இப்படி தான் பண்ண போகிற, உன் லைஃப் டைம் இவ்வளோ தூரம் தான் இருக்க போகுது அப்படின்னா நான் மாணவராக இயேசு கிறிஸ்து இருக்குன்னு எழுதி வச்சுட்டார்ல. உங்களோட லைஃப் இப்படி தான் இருக்க போகுது, கண்டிப்பாக மாறும். கஷ்டப்படணும் வாழ்க்கையில். எதுவுமே கஷ்டப்படாமல் கிடைக்காதுங்க. கஷ்டப்படாமல் கிடைச்சது அப்படின்னா அது என்றைக்கும் நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களோ? எல்லாமே கிடச்சிச்சு. கஷ்டப்படாமல் கிடைச்சது அப்படின்னா நமக்கு அதோடைய வேல்யூ என்னன்றது தெரியாமல் போயிடும்ல. ஒரு பொருள் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்குது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐஃபோன். எல்லோரும் பார்த்தோன்னா ரொம்ப லைக் பண்ணுறது ஐஃபோன். ஐயோ என்கிட்ட ஐஃபோன் தான் செம்மையாக இருக்குமே, பார்க்கும்போது எல்லாருமே பாடுறா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த ஐஃபோன் வாங்குறது எவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோம்ல, ஆமாவா இல்லையோ? எனக்கு கெத்தாக இருக்கணும், செம்மையாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும், ஆனால் அது கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கணும்ல. ஆனால் வாங்கினதுக்கப்புறம் நம்ம கையில் பார்க்கும்போது அந்த ஃபோனு இல்லைங்க, வேறு உதாரணத்துக்கு நான் சொன்ன, சும்மா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம கஷ்டப்பட்டது வாங்கும்போது அதற்கான வேல்யூ தெரியும்ல. எல்லாமே சும்மா தூக்கி கிஃப்டாக கொடுத்துட்டோம், சும்மா கிடச்சிது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிப்பாங்களேன், அது ஒரு வேல்யூ என்னன்றது தெரியாது. கஷ்டப்பட்டு சம்பாரித்தேன், கஷ்டப்பட்டு வாங்கினேன்டா, அந்த இடத்துக்கு நான் வந்தேன்டா, அந்த வலியும் வேதனையும் நமக்கு தெரியும்ல. இல்லை பிரதர் ரெக்கமெண்டேஷனில் வந்தேன், இல்லை பிரதர் என்ன கூப்பிட்டு வந்து இந்த இடத்துக்கு விட்டாங்க, இல்லை பிரதர் எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்தாரு, இல்லை பிரதர் என் சித்தப்பா வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி எல்லாமே தானாக நம்ம தேடி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான வேல்யூ எதுவுமே இல்லை, ஜீரோ தான். ஸோ நம்ம ஒரு ஃபோக்கஸோடு ஓடிட்டுருக்கோம் வாழ்க்கையில். அது என்னன்றது தெரியும், நமக்கு தெரியும்ல. உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும் அப்படின்னா எந்த திசை காத்தடித்தாலும் சரி, உன் திசை கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீ வெற்றி பெற கண்டிப்பாக ஆயத்தமாக இருக்க போகிற. உனக்கான விஷயம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக கொடுக்க போகின்றார். நீ ஒருபோதும் தனியே இல்லை, இதை மட்டும் மறந்துடாதீங்க. நிறைய பேர் பண்ணுற விஷயம் இதுதான், நான் தனிமையில் இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு வெயிட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளாதீங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கின்றேன். மகளே மகனே கலங்காத. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய தாயின் கருவில் நாங்கள் உருவாக்குவதற்கு முன்னரே நீர் எங்களை அறிந்திருப்பதால் உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. எங்களுடைய வாழ்க்கைக்கென நீர் பூரணமான திட்டத்தை வைத்திருக்கின்றேன் என்று நம்புகிறேன் இயேசப்பா. இந்த பயணத்தில் எங்களை நீர் தனியே செல்லும்படி விட்டுவிட ஒருபோதும் நீர் நினைக்கவில்லை என்று நம்புகிறேன் ஆண்டவரே. வாழ்வில் நீர் என்னோடு கூட இருப்பீர் என்று வாக்கு தத்தத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு கூடான கூடி நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. எங்களுடைய பலவீனத்திலேயே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று நம்புகிற ஆண்டவரே. வாழ்வில் எதிர்பார்க்கின்ற சவால்களை சந்திப்பதற்காக இன்று நாங்கள் உம்முடைய பலனை பெற்றுக்கொள்கின்றோம் அப்பா. உம்முடைய மகிமைக்காக நாங்கள் பெரிய காரியங்களை செய்து முடிக்கும்படி உம்முடைய திட்டத்திற்கு நாங்கள் நம்பிக்கையாக இருப்போம் நம்புகிறேன் இயேசப்பா. உம்முடைய ஞானத்தினால் உம்முடைய வல்லமையினால் எங்கள் வாழ்க்கை நிலைமை மாற்றுவீர் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. தைரியமாக முன்னேறி செல்ல உம்முடைய பலன் நிச்சயமாக எங்கள் கூட இருக்க போவதற்காக நன்றி இயேசப்பா. எங்கள் வாழ்க்கையை குறித்த உம்முடைய சித்தத்திற்கு உம்முடைய நோக்கத்திற்கு ஏற்றபடி அதிகமான காரியங்களை செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா சோதனைகளிலிருந்தும் நீர் எங்களை காப்பாற்றி எங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு உயர்த்துவீர் என்று நம்பி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற ஆண்டவரே, எங்களை ஒருபோதும் கைவிற்றாதீங்கப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க.
விட்டுறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை பார்த்துக்கோங்க. உடல் தெம்பு வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா. படிக்கின்ற மாணவ மாணவிகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல உடல் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டுங்கப்பா. வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும் என்று நல்ல ஆற்றலையும் நல்ல ஒரு துடிப்பை கொடுங்க ஏசப்பா. நம்பிக்கை கொடுங்க ஆண்டவரே. முழு மனசோடு நாங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிற லட்சிய வரியை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. தவறான பழக்க வழக்கங்கள், தவறான உறவு முறைகள் அதெல்லாம் வேணாம் ஏசப்பா. நான் பண்ணது தப்புன்னு சொல்லி உமக்கு முன்பாக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்ற இந்த வேலையில் எங்கள் மன்னிச்சு எங்களை ஏற்றுக்கோங்க ஏசப்பா. கண்ணீரை தொடங்கி ராஜா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையை நீர் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போவீரன் நம்புறாண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுட்டு இருக்க என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.